என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்கம் ஃப்ரம் அதர் ரிசோர்ஸஸ் பார்த்தோம். என்னென்ன ரிசோர்ஸஸ் மூலிமா எனக்கு அமௌண்ட் கிடைக்குது, அது என்ன டைப் ஆஃப் இன்கம்னு பார்த்தோம் டைரக்ட் டேக்ஸில். சேம் அதே இந்த டைரக்ட் டேக்ஸில் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி IFHP பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. ஐம் ரீட்டெய்லர். என்ன ரீட்டெய்லர்னால், நான் லேண்டையும் பில்டிங்ஸையும் ரீட்டெயில் பண்ணி கொடுக்குறேன். ஆர் ஐம் ரியல் எஸ்டேட் ஏஜென்சி வச்சுருக்கேன், இல்லை ஒரு ஏஜென்ட் அப்படின்னாலும் எனக்கு அந்த மூலிமா எனக்கு இன்கம் கிடைக்குது அப்படின்னா அது என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் இன்னும் ப்ரீஃபாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ஸ் தி gross annual value of self-occupied house is 0, claimed the reduction on the home loan interest will result is loss from house property. And next, the loss can be adjusted again the income from other HCS. எனக்கு கிடைக்கக்கூடிய லாஸஸ் என்னோட டிவைடெண்ட் மூலிமா என்னால் பண்ண முடியாது. எனக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் மூலிமா, வேஜஸ் மூலிமா பண்ண முடியாது. என்னுடைய அசெட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒன்று கேஷ். அந்த கேஷை தான் நான் வந்து பே பண்ணுவேன், ஒரு எக்ஸ்பென்சஸ்க்காக வச்சுருப்பேன். அதை விட்டால் எனக்கு இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்டேபிளான ரிசோர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹவுஸ். எஸ், அதை நான் எப்படி வேணாலும் என்னால் மாடிஃபை பண்ண முடியும். நான் ரெண்டலுக்கும் கொடுக்கலாம், இல்லை எனக்கு பல்கான ஒரு அமௌண்ட் தேவைப்படுது அப்படிங்கும்போது அதை நான் சேல் கூட பண்ணிக்கலாம். என்னோடய காம்பன்சேஷனுக்கு எனக்கு கையில் இருக்கக்கூடியது நாட் அ மெஷினரி, நாட் அ அதர் பர்சன்ஸ். எப்போவுமே கை கொடுக்கறது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்டில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ஆஸ் அசீம்டு பை ஃபினான்ஸ் ஆக்ட் 2022, income from house property, income chargeable to tax under the head house property, rental income from property being building or land appurtenant thereto which the taxpayer is owner is charged to the tax under the head income from house property. எஸ், ஒரு பில்டிங்கோ ஒரு லேண்ட் அப்யூட்டண்ட்டாகவும் நான் இருக்கேன் அப்படின்னா அந்த பர்சன், ஐ மீன் நான் ஒரு டேக்ஸ் பேயர், நான் ஒரு ஓனர் அப்படிங்கும்போது எனக்கு அந்த ரிசோர்ஸஸ் மூலிமா கிடைக்கக்கூடிய எல்லா அமௌண்ட்ஸும் எனக்கு இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கேட்டகரிக்குள்ளே வந்துடும். அண்ட் நெக்ஸ்ட்டு, ஹவு மச் இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் டாக்ஸபிள் இன் இந்தியா. எஸ், என்ன டைப் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு homeowners can claim and deduction of up to 2 lakhs on their home loan interest if the owners is family resides in the house property. The same treatment applies when this is vacant. If you have rental out the property, the entire home loan interest is allowed as a deductions. எஸ், என்னுடைய ஹவுஸோ இல்லை என்னுடைய ப்ராப்பர்ட்டியோ ரெண்டலில் இருக்குது அப்படிங்கும்போது மட்டும் எனக்கு டிடக்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ அந்த ரெண்டலில் இருக்கக்கூடிய பர்சன் எனக்கு அமௌண்ட் கொடுக்கக்கூடிய எலிஜிபிளில் இல்லை, ஆர் அவங்க இப்போவே வந்து அதை வேக்கன்ட் பண்ணுறாங்க. எனக்கு அது சோர்ஸாக எடுத்துக்க முடியாது, எம்டியாக இருக்குங்கிற ஒரு சுச்சுவேஷன் ஃப்யூச்சரில் வரப்போகலாம். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் எனக்கு வந்து அந்த ப்ராப்பர்ட்டி எனக்கு டேக்ஸபிள்குள்ளே கொண்டு வர மாட்டாங்க. ஏன்னா அது மூலிமா எனக்கான இன்கம் ஸ்டாப் ஆக போகுதுன்னு தெரியும் போது நான் அதை எடுத்துகிட்டு வர தேவையில்லை, என்னை நான் அந்த இடத்துல டிடக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, டேக்ஸபிள் இன்கம் இன் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. என்னென்ன ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி மூலிமா கிடைக்கக்கூடிய அமௌண்ட்ஸ் நம்மளுக்கு டேக்ஸபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டேக்ஸ். A house property could be your home, an office, a shop, a building or some land attached to the building like a parking lot. Is ஒரு ஆஃபீஸ்லேயோ ஒரு ஷாப்லேயோ ஒரு பில்டிங்கோ என்னோடய ஹோமோ எனக்கு வந்து அந்த லேண்ட் எனக்கு அட்டாச் ஆகி பார்க்கிங் லாட்டோடு எனக்கு கிடைக்கிது அப்படின்னா அது என்னுடைய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. எஸ், அது ஒரு ப்ராப்பர்ட்டி, நான் அதை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். The income tax act does not differentiable between commercial and residential property. எஸ், எனக்கு அது கமர்ஷியலாகவும் இருக்கலாம், ரெசிடென்ஷியலாகவும் இருக்கலாம். இந்த டூ டிஃப்ரென்ஸில் எனக்கு பிஸ்னஸ் கிடைக்குது, ஒரு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி கிடைக்குது அப்படின்னா அது எனக்கான taxable incomeக்குள்ளே ஆட் ஆகிக்கும். நெக்ஸ்ட்டு, ஆல் டைப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் taxed under the head income from house property. income tax returns. எஸ், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே எனக்கு எதுக்குள்ளே ஆட் ஆயிரும்னு பார்த்தீங்க அப்படின்னா இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே கண்டிப்பாக ஆட் ஆகும். ஏன்னா இது எல்லாமே என்னுடைய ஓன் லேண்ட்ஸ்.
ஸோ அதில் நான் வந்து கண்டிப்பாக ஒரு ஷாப் வச்சுருப்பேன், ஒரு பில்டிங் வச்சுருப்பேன், இல்லை நான் ஹோம் வச்சுருப்பேன், இல்லைனா வெறும் லேண்டை ஒரு ரெண்ட்டுக்கு ஒரு செல்லிங் பர்சனுக்கு கூட நான் கொடுத்துருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா an owner for the purpose of income tax is legal owner. Someone who can access the right of the owner is own right and not on someone else behalf. Yes, I'm one of the person of that resource if I'm the person for that house property income. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இப்போ பேசிக்ஸ் ஆஃப் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி பற்றி பார்த்தோம். என்னென்ன ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி. செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் used for one own residential purpose, is may be occupied by the taxpayer family, parents and her spouse and children. A vacant house property is considered as self-occupied for the purpose of income. Yes, நம்மளுக்கு ரெண்டு டைப் ஆஃப் ஆக்குபேஷன் கொடுக்குறாங்க செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில். ஒன்று வந்து நம்ம ஃபேமிலியோடு இருக்கிறது, நெக்ஸ்ட்டு நம்ம மட்டுமே இருக்கக்கூடியது. ஸோ எதுவாக இருந்தாலும் ஓனர் வந்து ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்காக அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காரு, ஃபேமிலியாவோ இண்டிவிஜுவலாகவோ இருக்காரு அப்படின்னா ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்காக நம்ம எடுத்துக்க முடியும். நெக்ஸ்ட்டு let out house property is, what is that let out house property is? A house property which is rented for who or a part of year is considered a let out house property for income tax purpose. Yes, ஒரு income tax purposeக்காக நம்ம எடுத்துக்கக்கூடிய let out house property எப்படி இருக்கும்னா நம்ம ரெண்ட்டுக்காக விட்டுருக்கக்கூடிய ஒரு ஹவுஸுமே நம்மளுக்கு இன்கம் தரக்கூடிய ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி தான். நெக்ஸ்ட்டு inherited house property. Yes, an inherited house property, for example on bequethed for parents, grandparents etc. gain can each other be a self occupied on or a let out on basis on it usage of discussed above. எஸ், நம்ம மேலே சொன்ன மாதிரியே செல்ஃப் ஆக்குப்பைடு ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியாக இருக்குது. ஒன்று நம்ம ஃபேமிலியாக இருப்போம், நம்ம இண்டிவிஜுவலாக இருப்போம். அப்படி இல்லைன்னா நம்மளோட பேரண்ட்ஸ் கிராண்ட் பேரண்ட்ஸ் மட்டுமே அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னாலும் நம்மளுக்கு இன்ஹெரிட்டட் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டிக்குள்ளே ஃபார்ம் ஆகிக்கும்.